நான் ரொம்ப நாளா என்னோட ஹேபிட்ஸ், மைண்ட் செட் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் ஐ டென்ட் நோ வே டு ஸ்டார்ட். அப்போதான் ஐ ஃபவுண்ட் தீஸ் டூ புக்ஸ். அண்ட் திஸ் இஸ் ப்ரொடக்டிவிட்டி சீரீஸ் பார்ட் 5. தி ஃபர்ஸ்ட் புக் ஐம் கோனா டெல் இஸ் தி பவர் ஆஃப் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட். இந்த புக் ரீட் பண்ணதுக்கு அப்புறம் ஐ ஸ்டார்டட் ரியலைசிங் ஹவ் பவர்ஃபுல் அவர் மைண்ட் இஸ். எப்பெல்லாம் நான் நினைச்ச மாதிரி பிளான்ஸ் எதுவும் போலையோ அப்பெல்லாம் ஐ வுட் ரியலி திங்க் மேபி ஐ எம் நாட் குட் இனஃப். ஸோ இந்த புக் ரீட் பண்ணதுக்கு அப்புறம் ஐ அண்டர்ஸ்டுட் ஒன் திங், தட் நம்ம பிரெயினுக்கு நம்ம என்ன அடிக்கடி ஃபீட் பண்றோமோ அதுதான் நம்ம பிரெயின் நம்பும். So I slowly started changing my thoughts, and instead of saying I can't, I said I will. And to be honest, இந்த புக் படிச்சதுக்கு அப்புறம் என்னோட கான்ஃபிடன்ஸ், என்னோட தாட்ஸ் இது எல்லாமே மாறிச்சு. The next book is Atomic Habits. நான் முன்னாடியெல்லாம் என்னோட பேட் ஹேபிட்ஸை உடனே ரிமூவ் பண்ணணும்னு நினைச்சிருக்கேன், பட் ஐ குடன்ட். அப்போதான் ஐ ரெட் திஸ் புக். இந்த புக்கோட மெயின் மெசேஜ் ஸ்மால் சேஞ்சஸ் மேக் அ பிக் டிஃபரன்ஸ். ஸோ ஐ ட்ரை டு ஸ்டாப் பீயிங் பர்ஃபெக்ட் அண்ட் ஸ்டார்டட் மேக்கிங் 1% சேஞ்ச் எவ்ரி டே. And I would highly recommend this book to people who really wish to change their daily habits. And இந்த ரெண்டு புக்குமே எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. நீங்க படிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வர ஃபாலோ பண்ணிக்கோங்க.